இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு சௌபி வரைஞ்ச கிருஷ்ணர் வராரு. அடுத்த வருஷம் இதோ வயிற்றுக்குள்ள இருக்க அவ்வளவுதான். கிருஷ்ணர் வந்துட்டாரு, பூஜை ரூமுக்கு வந்துட்டாரு. சவுண்ட் போடு. பண்ணிக்கிட்டீங்களா? இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாலை நான் இங்க மாட்டியிருக்கேன். ஒவ்வொரு தடவையும் மாட்டும் போதும் அளவு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். இந்த தடவை கரெக்டா இருக்கான்னு பார்ப்போம். சௌபி, கிருஷ்ண ஜெயந்தி அதுவுமா வளையல்லாம் நிறைய போட்டுட்டு இருப்போம். நீ வாங்கினியா? இல்ல இல்ல, ஆன்ட்டி கொடுத்தேன். செட்டு செட்டா வாங்கி வச்சிருக்காங்க எங்க அம்மா. இப்போவா மேட்சிங்கா என்ன தானதுலேருந்து ஒரே கவனிப்பு தான். ஆக்சுவலா நான் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்ல நான் எங்கள் அம்மா மாதிரி பேங்கிள் பர்சன் கிடையாது, நான் வாட்ச் பர்சன். என் வாட்ச் கலெக்ஷன் வீடியோவில் சொன்னேன். அதுக்கப்புறம் ப்ரெக்னென்ட் ஆகிடுறேன். இப்போ என் வாட்ச் கலெக்ஷனை மீறி போயிட்டு இருக்கு பேங்கிள் கலெக்ஷன். போன வாட்டி கொலுசு போடலன்னாங்க, பாருங்க இந்த வாட்டியும் போடலை. ஏன் போடலை? அது ஏதோ ஆங்கிள் வெயிட் மாதிரி அவ்வளோ வெயிட்ல வாங்கிட்டு வந்திருக்கேன். குழந்தைக்கு அந்த சத்தம் கேட்கணும் தானே உனக்கு வாங்கி கொடுத்தேன். போடுறேன் இந்த விளாக்ல போட்டு காட்டுறேன். இந்த விளாக்ல மட்டும் இல்லை, இனிமே போட்டுக்கிட்டே இருக்கேன். நான் போட மாட்டேன் மக்களே. ஒரு நாள் போய் பெட்டில் அப்பாடான்னு உட்காந்தா எங்கடி கொலுசை காணோம், இருன்னு தேடி எடுத்துட்டு வந்து என் காலில் மாட்டி விட்டேன். அதை தான் நான் வீடியோ மெமரிஸ்க்காக எடுத்து வச்சேன். அதுக்கப்புறம் அது அழகா இருந்ததுன்னு அதையே நாங்கள் ஷார்ட்ஸா ஷேர் பண்ணுவோம், பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷனுக்கு ஸ்வீட்ஸு, செமையா சாப்பாடு, அப்புறம் அந்த பாதம் எல்லாமே இருக்குமே, அதெல்லாம் எங்க? ஆக்சுவலா அம்மாவுக்கு உடம்பு கொஞ்சம் முடியல. அண்ட் நானும் ப்ரெக்னெண்டா இருக்கேன்னா எனக்கு இந்த ஆயில் ஸ்மெல் எல்லாம் வாந்தி வருது. வீட்டில் ஏதாவது ஆயிலில் பொரியிறாங்க அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அண்ட் டாக்டர் என்ன ஸ்வீட் சுத்தமாக சாப்பிடக்கூடாதுட்டாங்க. எங்கள் அப்பா அம்மா 2 பேருக்குமே வந்து சுகர் இருக்குது. கௌதம் சுத்தமாக ஸ்வீட் சாப்பிட்றது இல்லை, நானும் சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொன்னதுனால ஸ்வீட் செஞ்சாலும் ஒன்றும் இல்லைன்னு பால், தயிர் அந்த மாதிரி கிருஷ்ணருக்கு பிடிச்ச வெண்ணெய், மோர், நெய் அதை மாதிரி படைச்சிட்டு கொஞ்சமாக அந்த வடை அந்த மாதிரி மட்டும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு அம்மா பிளானில் இருக்காங்க. கோலம் போடுறதுக்கு மாவு ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ நான் போய் பாதம் போட போகிறேன். அதுக்குள்ளே நீங்கள் வந்து வளையல் கொலுசு போடுனதுனால அடுத்து அந்த வேலைக்கு போகிறேன். போட்டுட்டு இப்போ பாதம் போட போறீங்களா? பாதத்தில் கொலுசு போட்டு விட்டு நான் பாதம் போடுகிறேன். இதை கட்டி விட்டுருங்க. இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாலை நான் இங்க மாட்டியிருக்கேன். ஒவ்வொரு தடவையும் மாட்டும் போதும் அளவு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். இந்த தடவை கரெக்டா இருக்கான்னு பார்ப்போம். இங்க வச்சா நூலை மட்டும் எக்ஸ்ட்ரா கட்டி மாட்டிக்கலாம். ஓகே ரைட்டா? அப்படியே பிடிங்க, கொஞ்சம் இறங்குங்க, நானே இறங்கிடுறேன். ராகேஷை வச்சு வாங்குவாங்க இந்த வேலை. இப்போ நீ மாட்டிட்டு நான் வந்து இதுக்கு ஒரு ஐடியா கொடுத்தேன். என்னன்னா, இந்த கயிறை வந்து ஸ்டார்டிங்கே வந்து என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா நான் அளவை கொடுத்துட்றேன், நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி கட்டிடுங்கன்னு. கேட்கறது இல்லை. இது பிடிங்க. வீட்டில் எல்லாருக்குமே அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும், அந்த ஸ்டைல்ல தான் பண்ணுவாங்க. என் ஸ்டைல் தான் என்ன. இது கூட பரவாயில்ல, துணி காய வைக்கிறது கூட இந்த பேட்டர்ன்ல தான் துணி காய வைக்கணும்ன்ற. அப்படி இல்லப்பா. ஒரு நாள் நான் ஃபுல் துணி காய வச்சுட்டு வந்தா நேரா எழுந்து வந்து துணி காய போட்டியா? நான் போட்டேன், அங்க பாரு அப்படின்னு நான் பெருமையா காட்டுறேன். பார்த்துட்டு நான் இப்படி காய போட மாட்டேன்னு எல்லா துணியும் எடுத்து போட்டு திருப்பி வரிசை மாத்தி காய போட்டு இப்படி போட்டாதான் எனக்கு பிடிக்கும், அப்பதான் பார்க்க அழகா இருக்கும். ஏன்னா பேண்ட் எல்லாம் ஒரு வரிசை, சட்டெல்லாம் ஒரு வரிசை, நைட்டி பாவெல்லாம் ஒரு புடவை ஒரு வரிசை, இந்த குட்டி குட்டி உள்ளாடைகள்லாம் ஒரு வரிசை. அது பார்த்தா இது இப்போ அப்படியே எடுத்துன்னு வரலாம். இங்க உள்ளாடை, அங்க பாவாடை, இங்க அந்த மாதிரி தான் எனக்கு கச்சா முச்சா எடுத்து வரும். அது பாட்டுன்னு அங்க காயறது இவங்கன்னு பார்த்துட்டு ஆஹா ஓஹோனா ரசி. அது வேற இது வேற. அன்னையில இருந்து முடிப்பேன், உனக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்பேன், ஆனா துணி மட்டும் ஜென்மத்துக்கு உனக்கு நான் காய போட மாட்டேன். அது அந்த சைடு, இது இந்த சைடு மாட்டுங்க. நான் எவ்வளோ நீட்டு போகணும்னு பார்க்குறேன். அந்த மாயெல்லாம் கட்டி ஒரு சாமி போகிறது ஒரு சந்தோஷம். மாட்டியாச்சு இந்த பக்கம். இந்த பக்கம் பாருங்க, இன்னும் கட்டணுமா? எட்டலையா? இன்னொரு வேலை இந்த நூல் பாதி கட் பண்ணும்போது தொங்குதா அது மட்டும் நான் சொல்லலை.
இந்த தொங்குற நூல் மட்டும் அது இல்லை, இது இது தானே அப்படியே போதும், கொஞ்சம் தூரம் கட் பண்ண போதும். அதுக்காக கூட நல்லாவே கட் பண்ணும். அவ்வளோதான். ஒரு மாயில கட்டுறதுக்கு எவ்வளவு அக்க போரு. உங்க வீட்லயும் இந்த மாதிரி ஏதாவது பூஜை ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்தா இந்த மாதிரி ஏதாவது அக்கப்போர் நடக்கும்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நிறையவே நடக்கும். என்ன மாதிரி அல்ல நிறைய பேர். இப்போ போடுங்க, இப்போ கட்டும். இப்ப மாமியார மனசுல திட்டினியாடா? இல்லையா, பூ விழுந்துச்சு. ஆசீர்வாதம் பண்ணிருக்கேன். சுருக்கு சுருக்கு போடணும், அப்படியே விட்டு கழண்டு வந்துடும். அட என்னம்மா இதில் நீ. விட்டு இதில் இந்த நூலில் விட்டு அது உள்ளே விட்டு அதை வலிச்சு அப்படி போட்டு வலிங்க. டைட் பண்ணுங்க நல்லா. இந்த இந்த பூ வச்சு இந்த நாரில் ஆணியில் தொங்க விட்டுருங்க. இதுக்குதான் அந்த காலத்துல வெறும் 3 அடிக்கு வாசக்கதவு வச்சாங்க போல இருக்கு, குனிஞ்சு வரணும்னு. ஆன்டி ஈஸியா குனிஞ்சு வந்துருவாங்க. நான் ராகேஷ் எல்லாம் எப்படி வருவோம்? தேங்க்யூ வெரி மச். இப்படிதான் வரணும். படுத்துக்கிட்டே இப்போ நீ கோலம் போட ஸ்டார்ட். கோலம் இல்லை, பாதம். பாதம், கிருஷ்ணரோட பாதம். இப்படி 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 அடுத்த வருஷம் அந்த கிருஷ்ணர் வச்சுக்கலாம். கிரீன் மார்னிங் மேடம். வாங்க. கிரீன் கோ, கிரீன் கோ. மூஞ்சில சந்தோஷத்தை பத்தியா? இந்த வருஷம் மட்டும்தான் உன் தயவு எனக்கு தேவை, அடுத்த வருஷத்துல இருந்து தேவையில்லைன்ற மாதிரி. அம்மா ஆல்ரெடி கோலம் போட்டாங்க. பாதம் மட்டும் இங்கேருந்து ஆரம்பிச்சு அப்படியே பூஜை ரூம் வரைக்கும் கூட்டிட்டு போவோம். கோலம் சூப்பரா இருக்கு. பெரிய கோலமா போடுவாங்க ரோட்ல. இந்த வாட்டி ரோட்டை பேத்து விட்டாங்கல்ல, அதனால சின்னதா முடிச்சுட்டாங்க. இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு சௌபி வரைஞ்ச கிருஷ்ணர் வராரு. அடுத்த வருஷம் இதோ வயிற்றுக்குள்ள இருக்க வருவார். இதோ வந்துட்டேன், நீ தான் பிடிச்சி வைக்கணும் ஒரு 2 இயர்ஸ்க்கு. அதுக்கப்புறம் அவரே நான் வைக்கிறேன்னு பூச்சிட்டு ஓடுவார். கொஞ்சம் லட்டூஸ் கிச்சன் தண்ணியை நிறைய ஊற்றி வலிஞ்சிட்டு ஓடுது காலு. அவசர அடியில தண்ணிய அதிகமா ஊத்திட்டாங்க. அதை இப்ப சரி பண்ண முடியாத. கொஞ்சம் மாவு போடணும். கேட்கவா? இங்க ஸ்லாண்டிங்கா இருக்குல்ல, அதனால வலிஞ்சிட்டு. ஃபிளாட்டா இருந்தா ஓடாது. இங்க வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். நீ பார்த்து போடு. இனிமே கிருஷ்ணரை உள்ள இன்வைட் பண்ணிடுவாங்க. என்னதானே கூப்பிடுறீங்க, வந்துடுறேன். என் பிள்ளைய கூப்பிடுறாங்க. ஆல்ரெடி 2 உட்காந்து இருக்கியா, ப்ரீ புக்கிங். என்ன அதிசயம், சமத்தா உட்காந்துருக்காங்க. நீ இருக்கல்ல, அந்த பயம். எனக்கு பிடிக்காத ஒரு சவுண்டு கேக்குது, என்னன்னு போய் பார்த்துட்டு கலைச்சிடாதடா பட்டு ப்ளீஸ்டா. பூனை சவுண்ட் கேட்டுச்சுல, அதுக்கு வந்திருக்காங்க. எங்க இருந்துடா வந்து சவுண்டு? பூனை எங்கடா? பூனை எங்க? அங்க இருக்கு, நான் அனுப்பிச்சு விட்றேன். பூனை அங்க இருக்கு பாரு. போ 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 போய் புடி. கலைச்சிட்டான்டா. கலைச்சிட்டியாடா? அவன் காலை வச்சுன்னு வருவாங்க கூடயே. அதுதானே எனக்கு பிளானு. என்ன வைக்கலான்னு நான் தான் பாதம். குட்டி பொண்ணுன்றதுனால எனக்கு இந்த பாதம் போட தெரியும். டிஸ்டன்ஸ் ஆஃப் குழந்தை பாதம்லாம் தெரியாது. இங்க ஒரு கால் வச்சா இங்க ஒரு கால், இங்க ஒரு கால், அங்க ஒரு கால்னு டிஸ்டன்ஸ் எக்கச்சக்கமா வச்சு டக்கு டக்குன்னு யாரும் வீட்டுக்கு கெஸ்ட் வரும்போது இன்னும் குழந்தை ஜம்ப் பண்ணி ஓடிச்சா அங்கங்க இருக்கு காலு. அன்னையில இருந்து கிட்ட 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 போடும். அதே மாதிரி வீட்டுக்குள்ள போகும்போது ரைட் லெக் தான் வைக்கணும்ன்றதும் வரையும் போது கால்குலேட் பண்ணி வரையும். பிராக்டிஸ்னால உங்களுக்கு கரெக்டா தெரியும். சரி பண்ணிக்கிட்டீங்களா? குண்டு குண்டா வைக்கிற காலி குண்டா இருக்கு போது. வெரி குட். நீ தண்ணிய ஊத்தி மாவை அரைச்சிட்டு அது ஒழுங்கா வராம குண்டு குண்டா போயிட்டு இருக்கு.
இன்னும் கொஞ்சம் மாவு போட்டுருவோமா? இதை காஞ்சிதான் கரெக்டாக இருக்கும். ஆனால் நீ ஒன்றும் பாரு, உன்னோட பாப்பா காலி கூட தான் போடுங்க. உங்களுக்கு தரிப்பு காலம் நெக்ஸ்ட் ஓகே, பார்த்து போயிட்டு வா. அது பார்த்தா ரெண்டும் உட்காந்து நக்கிட்டு இருக்கும். அரிசி மாவு தானே. சின்ன வயசுல யார் காலை வச்சு போடுவீங்க அங்கிள்? ஆமாடா, நானு ராகேஷ் பிறந்ததுக்கு அப்புறம் அவன் கால் பெருசாகிற வரைக்கும் அவன் தான் போட்டான். அவ்வளவுதான், கிருஷ்ணர் வந்துட்டாரு. பூஜை ரூமுக்கு வந்துட்டாரு. இதுக்கப்புறமா அம்மா வந்தோடனே சாமி கும்பிட வேண்டியதுதான். என்ன வடை செய்றீங்க? மெதுவடை. மெதுவடையும் கடையில் வாங்கினா ஸ்வீட் வந்தால் எங்களுக்கு கிருஷ்ண ஜெயந்தி எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். போய் நம்ம சாமியை கும்பிட்றது தான் நம்ம வேலை. கிருஷ்ணருக்கு வைக்க வேண்டிய முக்கியமான வெண்ணெய், பால், தயிர் சாதம் எல்லாம் வச்சுட்டேன். இப்போ வந்து வடை மட்டும்தான் செய்கிறேன் வீட்டில். இன்னைக்கு சாமிக்குன்னு நான் செஞ்சது தயிர் சாதமும் வடையை மட்டும்தான். போன தடவை முறுக்கு, சீடை, தட்டை எல்லாம் செஞ்சேன். இந்த தடவை செய்யல. அடுத்த வாட்டி குட்டி கிருஷ்ணர் வச்சுட்டு கூடவே செஞ்சிடலாம். சரியா? நான் சொல்றேன், பொண்ணோ பையனோ அதெல்லாம் தெரியாது, குட்டி கிருஷ்ணர் வச்சு செய்யலாம் நான் சொல்றேன். ஆன்டிக்கு குட்டி கிருஷ்ணர் தான் வேணும். வேணும்னு இல்லை, எனக்கு வந்து மனசுல நான் சொல்லுவேன் அப்படிதான். கடைங்களுக்கு சில கடைங்களுக்குலாம் போனா கூட பாய்ஸ்லாம் இருப்பாங்க. பாய்ஸ் கிட்டே சொல்லுமா அப்படின்னு தான் சொல்லுவேன். அது ஏன்னு தெரியல அப்படி வருது. என்ன சோபி ஒரே குஷியா இருக்கேன். பெருமா கோயில் கூட கேட்டாங்க, சோபி அக்கா எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா, வாந்திலாம் நின்றுச்சா அப்படிலாம் கேட்டாங்க. அது மட்டும் தாங்க இன்னும் நிக்க சந்தோஷமா இருந்துச்சு. நல்லா சாப்பிட்றலாம் சாப்பிடலாம். நான் இருக்கும் போது அவன் நல்லா தானே சாப்பிடுவா அப்படின்னு நீங்க சொல்லியிருப்பாங்க. என்ன ஃபர்ஸ்ட் சோபி உள்ள போயிட்டா? நான் சோபி விளக்கேற்று சொல்லியிருக்கேன். விளக்கேத்துமா? விளக்கேத்து விளக்கேத்து கிருஷ்ண ஜெயந்தி. என்ன சத்தம் கேக்குது? வேற குட்டி வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். பெரிய கிருஷ்ணர் வந்து விட்டான். நான் பிரிச்சு வைக்கிறேன். குக்கி உள்ள வாடா. அவன் உனக்கு கொஞ்சம் சரி வா. இப்பெல்லாம் வந்தா சித்திய கண்டுக்கிறதே இல்ல. அக்கு பண்ணி உப்பா கூட நீ கிருஷ்ணர் வேஷத்துல வருவேன்னு நினைச்சேன் நானு. உப்பா கூட ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி. உனக்கு வந்து என்னன்னு சொல்லுவாங்க? பாப்பாக்கும் சேர்த்து உப்பா ஓலம் இருக்கு. உனக்கு இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு போயிட்டாரு. நீ கிளம்பிட்டேன்னு எப்பயோ சொன்னேன், வெயிட் பண்ணாரு. 5:30 போனேன். ஆமா இதான் அவனுக்கா? பெரிய கிருஷ்ணர் உங்க ஃப்ளூட் எங்க? இங்க நம்மட்ட நிறைய ஃப்ளூட் வச்சிருக்காங்க. அம்மா கொடுத்துறேன். ஏறு ட்ரெஸ் கழட்டு. நாம பொண்ணு வேற. கிருஷ்ணர் ட்ரெஸ் போட்டாதான் கிருஷ்ணர் கிருஷ்ணரா இருப்பாரு. அவர் பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டுக்க மாட்டாரு. வாங்க போங்க, கையில வச்சுக்கோங்க போங்க. ட்ரெஸ் போட்டதுக்கு அப்புறம் ஊதுறா ஃப்ளூட்ட. விளக்கு ஏத்தியாச்சு. நல்லபடியா குழந்தை போடுவோம். அடுத்த வருஷம் கிருஷ்ண தேவி எப்படி இருக்கு? அழகா இருக்கா? சித்தப்பா கூட்டி காட்டி எப்படி ஊதணும்னு, ஃப்ரூட் எப்படி வாசிக்கணும்னு காமி. சவுண்ட் போடு. நல்லா ஊதுனடா ஃப்ளூட்ட.
முத்தம். ஐயோ நாம அவன் கல்யாணத்துல கூட போட்டுக்க மாட்டேன்னு சொன்னேன் நாமத்தை. கிறிஸ்து ஜெயந்தி யாருக்காக போட்டுக்கிறாரு சொல்லு? பாப்பாக்காக அவனுக்காக மட்டும் தான்டா. செம்மையா இருக்கு. சூப்பர். அப்ப அந்த மாப்பிள்ளைய விட்டு வச்சப்போ ஆண்டாள் நாம உனக்கு. ஆண்டாள் மாட்டினீங்களா? ஆண்டாள் பெருமாள் கிருஷ்ணா முகுந்தா முரா. எங்களுக்குலாம் இதுதான். நீங்க மாதிரி சித்தப்பா மூஞ்ச. கோவிந்தோ கோவிந்தோ. சித்தப்பா போட்டாங்க, டாடியை போட சொல்லி நீயும் போட்டுக்கிட்ட. எனக்கு என்ன போட்டீங்களோ அதை அவனுக்கும் போடுறீங்க. கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் புடிங்காண்டி புடிங்காண்டி அவனை. Punishment. Stand on the bench for 10 minutes. கௌதம் போட்ட மாட்டேன், பெருசாலாம் கிடையாது. நீட்டாவே எடுக்க மாட்டேன். வா. உனக்கு மட்டும் நாம போட்டு உங்க டாடி போட்டுக்கல. டாடி எனக்காக ப்ளீஸ் டாடி சொல்லு. எதுக்காக டெய்லி மாதிரி ஏமிக்கிறீங்க? நாம போடுறோம். 3 லைன் போட போறாங்க. போட மாட்டேன். கழுடா. சூடா எல்லா தட்டுல வச்சேன். கிருஷ்ணர் காட்டுங்க. சொல்லு. அடி சித்தி கூட வா, தீவர்த்தனை காட்டுறேன். ஏய் சித்தி கூட வா, தீவர்த்தனை காட்டுறேன். வா. சீக்கிரம் போ, ஜாகிரதையா எங்க வர நீ? வா வான்னு கப் கேக் வந்துட்டான். தள்ளி வா. சரி வா. உட்காரு. ஏய் மெதுவா. அம்மா பாட்டு பாடுறியா? மணி கொடு. கற்பூரம் வச்சுக்கோ. பாடுங்க. நித்தியல. சரி வனமாலி பாடு. பாடுங்க பாடுங்க. வனமாலி பாடு வனமாலி. யாருன்னு கேக்குற மாதிரி பாருங்க. குட் பாய். அவ்வளவுதான்.